வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் பேஜ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் ரேஷன் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அண்ட் மாற்றின புது அட்ரஸில் ரேஷன் கார்டு எப்படி ரீப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரீப்ரிண்ட் ரேஷன் கார்டுன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அதோட யூஆர்எல்லையும் போடலாம். tnpds.government.in இதான் அதோட யூஆர்எல். இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட்டில் நம்மளுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே நம்ம கார்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அதாவது யார் குடும்ப தலைவராக இருக்காங்க, அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபேமிலி கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்க அட்ரஸ் இருக்கும். கீழே நியூ அட்ரஸோட டீட்டெயில்ஸ் கேட்குது. இந்த இடத்துல நம்மளுடைய எந்த அட்ரஸ் புதுசாக மாற்ற போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1, 2 அண்ட் அட்ரஸ் லைன் 3 அது எல்லாமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் புதிய ஏரியா எதுவும் மாறி இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் விசாரிச்சுட்டு எக்ஸாக்டாக உங்களுடைய ஏரியா எந்த தாலுக்கில் வருது, எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வில்லேஜ் கொடுத்துட்டேன். கடைசியாக பின்கோடு கேட்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் அட்ரஸ் லைன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பீங்க. அதே அட்ரஸை கீழே தமிழ்லையும் கேட்டிருக்கு. அந்த டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிடுவோம். ஏன்னா அட்ரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ அங்கே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்கு. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் டவுன்லேயே காட்டுது. ஸோ நான் கேஸ் கன்சியூமர் கார்டுங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்கத்தில் தமிழ்லேயும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலான்னு. எக்ஸாம்பிள் ஆதார், ஓட்டர் கார்டு அண்ட் கேஸ் கஸ்டமர் கார்டு, டேக்ஸ் ரெசிப்ட் கூட கொடுத்துக்கலாம். அண்ட் எந்த ப்ரூஃபில் உங்களுடைய எக்ஸாக்ட் அட்ரஸ் இருக்கோ அந்த ப்ரூஃபை கொடுங்க. நான் கேஸ் புக் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டர் தான் புக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கேஸ் பில் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அது கொடுத்த உடனே மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டதுன்னு. ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. கீழே போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அப்லோட் பண்ண அட்டாச்மெண்ட் இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. கடைசியாக டிக்ளரேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. ஓகே, சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரும் நமக்கு வந்திருக்கு. ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்காகன்னா இதோட ஸ்டேட்டஸ் மாறி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இந்த நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஸோ நான் ஹோம் போயிட்டேன். அகெயின் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு கீழே செக் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷன் உள்ள போய் தான் அதை செக் பண்ணுறீங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். உள்ளே போனால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அங்கே காட்டுது. க்ரீனில் இருந்தால் சப்மிட்டட், எல்லோவில் இருக்கிறதுலாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ்க்காக பண்ணியாச்சு. மேலே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கோம் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்ன டேட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு. கீழே யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் நியூ தாலுக் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ புது தாலுக் ஆஃபீஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக பெண்டிங்கில் இருக்குது. நான் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அகெயின் இந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு, ரெக்வஸ்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, எந்த ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு போட்டிருக்கு. நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்ற சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் என்ன விஷயத்துக்காக
இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அண்ட் உங்களுடைய புது அட்ரஸ் வந்து அதில் விசிபிள் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெஃபரன்ஸாக கூட வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்ல புது அட்ரஸோட. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க தான் போகிறோம். அண்ட் இதுக்காக வந்து நீங்கள் அகைன் அதே யூஆர்எல்லை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கணும்னு ரீப்ரிண்ட் ரேஷன் கார்டு தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு சேம் வெப்சைட்டுக்கு தான் ரூட் ஆகும். உள்ளே போயாச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க டீட்டெயில்ஸ் வந்து புது கார்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம ரீப்ரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுமே வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸராக இருக்கும். நான் அதை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தா ஓடிபி கேட்கும். ஸோ இந்த ஓடிபி வந்து 300 செகண்ட்ஸ்க்கு வந்து வேலிட் இருக்கும். ஓடிபி சப்மிட் கொடுத்த உடனே ரேஷன் கார்டோடைய டீட்டெயில்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இது உள்ள பார்த்தோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணமோ அந்த அட்ரஸ் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரீப்ரிண்ட் ரெக்வஸ்ட் டைப்புன்னு கேட்குது. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கார்டு மியூட்டேஷன், இன்னொன்று வந்து கார்டு லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நான் கார்டு லாஸ்ட் கொடுத்துட்டு என்ன ரீசன் கொடுக்குறேன், சேஞ்ச் அட்ரஸ்னு கொடுக்குறேன். அண்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்ததும் நம்ம ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ரெஃபரன்ஸ் நம்பரும் ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்மளுடைய கார்டு ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி உடைய கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். ஸோ ரெக்வஸ்ட் சப்மிட்டட், ரெக்வஸ்ட் அப்ரூவல் ஆகிடுச்சு அண்ட் பிரிண்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் இந்த ரெக்வஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தோம்னா அப்ளை டூப்ளிகேட் ஃபேமிலி கார்டு. நம்ம ஆல்ரெடி ரேஷன் கார்டு வச்சுருப்போம். ப்ளஸ் வந்து இது எதுக்காகன்னா நம்ம புது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதுக்காக அந்த அட்ரஸில் ரீப்ரிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ரெக்வஸ்ட்டு தான் இது. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு 20 ரூபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மளது கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க நமக்கு புது ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஸ்மார்ட் கார்டு ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அண்ட் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ஸ்மார்ட் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.